நைட் டின்னருக்கு இன்னைக்கு ஆலு பரோட்டா தான் செய்ய போறேன். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஹேண்ட் பிளெண்டர் இது. அப்போலாம் அடிக்கடி வீட்ல கேக் செய்வேன். இப்போ செய்றது இல்லன்றதுனால இது யூஸே பண்ணாம இருக்கு. அப்பப்போ சப்பாத்திக்கு மாவு பெசைறப்போ யூஸ் பண்ணிப்பேன். நார்மலா கைய வச்சு பெசைறத விட இதுல பெசைறப்போ ஒரு 80% அதுவே நல்லா பெசஞ்சிரும். மாவும் நல்லா சாஃப்ட்டா வரும். தண்ணியோட அளவு மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட்டே கொஞ்சம் மெஷர் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கணும். வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்க, இல்ல நெறைய சப்பாத்தி போடுன்ற மாரியான டைம்ல கை வலிக்காம கொஞ்சம் ஈஸியா செஞ்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிட்டு ஸ்டஃபிங் பண்றதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பிரஷர் குக்கர்ல நல்லா சாஃப்ட்டா குக் ஆற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கு அப்புறமா தோலெல்லாம் எடுத்துட்டு, நல்லா மேஷ் பண்ணிட்டு, இதுக்கு தேவையான மசாலா பவுடர் எல்லாம் சேர்க்கணும். மிளகாய் தூள், கரம் மசாலா, கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் சேர்த்து, எத்தன சப்பாத்தி போட போறோமோ அதுக்கேத்த மாரி சின்ன சின்ன பால்ஸா பிடிச்சு வச்சுக்கலாம். மாவு திரட்டுறப்போ கொஞ்சம் ஸ்லோவா பண்ணோம்னா, உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் ரொம்ப வெளில வராம இருக்கும். சப்பாத்தி ஒண்ணு, கிரேவி ஒண்ணுன்னு பண்றதுக்கு பதிலா இந்த மாரி ஆலு பரோட்டாவா செஞ்சுட்டா நல்லா திருப்தியா சாப்பிடலாம். கொஞ்சமா தக்காளி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாச்சு.